அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆர்சிபி vs PBKS மேட்ச்ல ஆர்சிபிக்கு நடந்த பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். IPL 2024க்கான தனது ரெண்டாவது மேட்சை அவங்களோட ஹோம் கிரவுண்டான பெங்களூர்ல விளையாடினாங்க. PBKSக்கு எதிரான மேட்சை ஆர்சிபி நேத்து வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் CSKக்கு எதிராக தோத்திருந்தாலும் ரெண்டாவது மேட்சை ஹோம் கிரவுண்ட்ல அடிக்கிறது உண்மையிலே ஒரு ஸ்வீட்டான விஷயம். அதை நேத்து ஆர்சிபி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்களுக்கு நடக்காத நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மேட்ச்ல நடந்துச்சு. அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, சிராஜ் பவர் பிளேல விக்கெட் எடுத்தாரு. அது கண்டிப்பா ஆர்சிபிக்கு பெரிய பலமாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்னு பாக்குறப்ப அவர் பவர் பிளேல விக்கெட்டும் எடுக்கல, எக்கனாமி ரேட்டும் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்துக்கிட்டோம்னா பவர் பிளேலயே ஜானி பெஸ்டோ விக்கெட் எடுத்திருப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் பேக் டு பேக் ஃபோர்ஸ் அடிக்க மூணாவதும் அடிச்சு விளையாட போய் டாப் அட்ஜ் ஆயிருக்கும். சோ பேர்ஸ்டோ தனது விக்கெட் இழக்க சிராஜ் பாக்கெட்ல ஒரு விக்கெட் ஆட் ஆயிருக்கும். ஒட்டுமொத்தமா 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 26 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி இருந்தாரு நம்மளோட முகமது சிராஜ். இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸான விஷயம் என்னன்னா, எஸ்ஐஆரோட அந்த பவர் பிளே பவுலிங் உண்மையில ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அந்த அளவுக்கு பவர் பிளே யூஸ் பண்ணாரு. உண்மையிலே ஆர்சிபிக்கு அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசனாக அமைஞ்சுட்டே சொல்லலாம். தவானையும் பிரத்ஸ்மிரன் சிங்கையும் வச்சு பவர் பிளேல நல்லா குரங்காட்டாரு. நல்ல லைன் அண்ட் லென்த், இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு நம்மளோட எஸ்ஐஆர். பவர் பிளேல அவர் விக்கெட் எடுக்கலனாலும் நல்ல எக்கனாமிக்கல் பவுலிங் போட்டு ஆர்சிபிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாருன்ட்டே சொல்லலாம். தனது 4வது ஓவர் அவர் பவுல் பண்றப்ப சாம் கர்னோட விக்கெட் எடுத்திருப்பாரு. இதை நீங்களே பார்த்திருப்பீங்க. இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமாக நேத்து PBKSக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் இவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் அந்த அளவுக்கு மோசமாலாம் பவுல் பண்ணல, பட் செகண்ட் மேட்ச்ல பயங்கரமா தெரிஞ்சாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேம் கிரீனை 3rd பிளேஸ்க்கு கொண்டு வந்தது, மேக்ஸ்வெல் 5th பிளேஸ்க்கு போனது. ஆல்ரெடி இது ரிலேட்டடா நம்ம ஒரு வீடியோவே நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். ஆனா அது பெரிய அளவுக்கு வியூஸ் போகல. அதுல இதை பத்தி நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். இதை பார்த்துட்டு அதை நீங்க கம்ப்ளீட்டா போய் பாருங்க. ஏன்னா யூசுவலாவே ஆர்சிபிக்கு ஒரு டாப் 3 இல்ல டாப் 4 பேட்ஸ்மேன்ஸ் விளையாடினதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு கீழே பேட்ஸ்மேன்ஸ் இருக்கவே மாட்டாங்க. பட் இந்த சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேம் கிரீன் அண்ட் மேக்ஸ்வெல் 2 மேட்ச்லயும் ஃபெயில் ஆயிருந்தாலும் கண்டிப்பா சில மேட்சஸ்ல அடிப்பாங்க. அண்ட் 3rd பிளேஸ்ல கேம் கிரீன் வர்றது உண்மையிலே பாசிட்டிவான விஷயமாக நான் பாக்குறேன். அண்ட் 4th படிதர், 5th மேக்ஸ்வெல் வர்றது டீமோட பிளேயிங் 11 ஸ்ட்ராங்கா காட்டும். அண்ட் அதுக்கப்புறமும் அனுஜ் ராவத், டிகேன்ட்டு நல்ல ஃபார்மையே 2 மேட்ச்லயும் ஷோ பண்ணாங்க. மைபோல் லோம்ரோ ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு சூப்பர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. இப்படி ஆர்சிபிக்கு நேத்துக்கான மேட்ச் நிறைய பாசிட்டிவான விஷயங்களாவே நிறைஞ்சிருந்தது. நெகட்டிவா என்ன பாக்குறேன் அப்படின்னா, அல்சாரி ஜோசப் தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போயிருந்தாரு. 2வது மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா எந்த விதமான சேஞ்சஸுமே தெரியல. நேத்துமே 40+ ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. சோ இத கண்டிப்பா ஆர்சிபி நோட் பண்ணியே ஆகணும். ஒன்னு, அல்சாரி ஜோசப் நல்ல லைன் அண்ட் லென்ஸ் போடணும். அப்படி இல்ல அப்படின்னா ராஸ்டாப்லே இல்ல லாக்கி ஃபெர்கூசனை எடுத்துட்டு வர்றதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். ஏன்னா இது பெரிய டோர்னமெண்ட், எடுக்கிற முடிவை எவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறோமோ அது அந்த டீமுக்கு உண்மையிலே பாசிட்டிவா இருக்கும். அதை தவிர பின்னர் கொஞ்சம் நேத்து அடி வாங்க தான் செஞ்சாங்க. பட் அதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கரண் சர்மா போட்டு அடி வாங்குறதுக்கு மேக்ஸ்வெல் 3 ஓவர் போட்டாலும் ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்தாரு. அது ஒரு கெட்டதுல நடந்த நல்ல விஷயமா நம்ம பாக்குறோம். மேக்ஸ்வெல் அண்ட் டாகர் டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இல்லனாலும் ஓகேங்கிற அளவுக்கு டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கான வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புறேன். ஆஸ் அ ஆர்சிபி ஃபேன்ஸா உங்க டீம் வேற என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணாங்க, எதுல கோட்டை விட்டாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் அது கரெக்டா இருக்கும். PBKS ஃபேன்ஸா உங்க டீம் எதுல எங்க மிஸ்டேக் பண்ணாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். நம்ம சேனல்ல கிரிக்கெட் பத்தின A to Z அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.